வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு வைத்தியசாலைகள் தற்போது மருந்து பற்றாக்குறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. ஆனையரவு உப்பு உற்பத்தி குறித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோருக்கு இடையில் கடும் விவாதம். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இடையிலான கலந்துரையாடல் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாக சமன் ரத்னப்பிரிய தெரிவிப்பு. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான நிதி மோசடி வழக்கு தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தொடர்பது விரிவான செய்திகள். கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் வேகமாக பரவி கொண்டிருப்பதை அடுத்து அந்த பகுதியின் கால்வாய்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை விரைந்து புனரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு மற்றும் இணைப்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளோடு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருந்த முக்கிய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த வழிகாட்டல்களை வழங்கினார். கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய்கள் மற்றும் வடிகால்களின் பராமரிப்பு நிலையை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டிருந்த ஜனாதிபதி குப்பை மற்றும் கழிவுநீர் அகற்றம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வுகளோடு கூடிய செயல்பாட்டு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிபுரி விடுத்தார். மேலும் சுற்றுச்சூழலில் போலீசாரினால் அதிகாரங்களை வலுப்படுத்தல் மற்றும் சமூக குழுக்களின் செயல்திறன் வாய்ந்த பங்களிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் முறையற்ற கழிவகற்றல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வழிமுறைகள் குறித்தும் கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை 2025ஆம் ஆண்டில் இதுவரை 21,439 டெங்கு நோயாளர்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. இதுவரை 10 பேர் டெங்கு காரணமாக உயிரிழந்துள்ளனர். அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு, கம்பஹார், ரத்னபுரி, மட்டக்களப்பு, கண்டி, காலி, மாத்தறை, திருகோணமலை, கல்முனை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் பதிவாகியுள்ளனர். தென்மேல் பருவமழை ஆரம்பமாகும் இந்த காலகட்டத்தில் டெங்கு நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் வருடம் தோறும் காணப்படுகிறது. குறிப்பாக டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் சுற்றுச்சூழல் அதிகரித்திருப்பது இதற்கான முக்கிய காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்ததாக மே 19 முதல் 24 வரை நாடளாவிய ரீதியில் 15 மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம் முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கமைய 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் 40,108 இடங்கள் சுற்றுச்சூழல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவற்றில் 10,613 இடங்கள், அதாவது சுமார் 25% டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது 4இல் 1 இடம் அபாய நிலைக்கு உட்பட்டுள்ளதாக காட்டுகின்றது. எனவே சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கும் மற்றும் மக்களிடையே இருக்க வேண்டியதையும் நிலையான சுத்தம் மற்றும் நீர் தேங்கும் இடங்களை சீரமைப்பதன் அவசியத்தையும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வலியுறுத்துகிறது. நாட்டின் பல அரசு வைத்தியசாலைகள் தற்போது மருந்து பற்றாக்குறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் போன்ற அவசியமான மருந்துகளுக்கு கூட தற்போதைய சூழலில் பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வைத்திய விநியோக பிரிவில் சுமார் 180 வகையான மருந்துகள் கிடைக்கவில்லை. அதேவேளை வைத்தியசாலை அமைப்பிலும் சுமார் 50 மருந்துகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. இதய நோய், உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நிலையான நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் சில அறுவை சிகிச்சை உபகரணங்களும் மாநிலங்களில் வைத்தியசாலைகளின் அமைப்புகளில் இல்லாத நிலைமை உருவாகியுள்ளது. சில மருந்துகளின் பற்றாக்குறை மட்டுமின்றி ஒட்டுமொத்த வைத்தியசாலை அமைப்புக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பிராந்திய ரீதியிலும் இந்த பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் மருந்து பற்றாக்குறையும் பல கோரிக்கைகளும் தொடர்பாக நாளை நாடு தழுவிய அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என்று வைத்திய தொழில் வல்லுநர்களின் ஒன்றிய தலைவர் ரவி குமுதேஷ் அறிவித்துள்ளார். இந்த வேலை நிறுத்தத்திற்கு சுகாதார அமைச்சர், பொது சேவை ஆணைக்குழு மற்றும் அரசாங்கம் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனையரவு உப்பு உற்பத்தி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க வெளியிட்ட கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது சதோச நிலையங்களில் 400 கிராம் உப்பு பொதியொன்று 120 ரூபாவுக்கு விற்கப்படும் போது சில இடங்களில் மாஃபியா குழுக்களால் இதே உப்பு 300 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. துறைமுகத்தில் 25 கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் ஆனையரவில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது தட்டுப்பாடு விரைவில் தீரும். எனவே எதிர்க்கட்சிகள் புதிய விமர்சனங்களை தேடவும் வந்தார். இந்த உரையின் போது குறுக்கிட்ட ராமநாதன் அர்ஜுனா, ஆனையரவிலிருந்து உப்பு உற்பத்தி நடைபெறுவது முழுமையான பொய்யான கூற்று. உண்மையில் அங்கு உப்பு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த வசந்த சமரசிங்க, வடக்கில் உற்பத்தியாகும் பொருட்கள் தெற்கிற்கு செல்வதும் தெற்கில் உற்பத்தியாகும் பொருட்கள் வடக்கிற்கு செல்வதும் இயல்பானதே. இது ஒரே நாடு என்பதால் அந்த செயல்முறைக்கு எதிராக யாரும் போராட முடியாது என்றால் இந்த கருத்து போர்கள் நாட்டின் உப்பு விநியோக நிலைமை தொடர்பாக அரசியல் தரப்புகளில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டை வெளிக்கொண்டு வந்துள்ளது.
முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இடையே நடைபெற்ற கலந்துரையாடல் வெற்றிகரமாக இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடல் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட எதிர்க்கட்சிக்கு சொந்தமான உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அதன் மூலம் எதிர்கால உள்ளூராட்சி தேர்தல் நிர்வாகத்தில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிடப்படுவதாகவும் அவர் கூறினார். கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதை அடுத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த சமன் ரத்னபிரிய எதிர்கால அரசியல் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் நம்பிக்கை தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்து நீண்ட காலமாகிலும் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற மன்றங்களுக்கு இதுவரை உறுப்பினர்கள் நியமிக்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். இந்திய நிறுவனமான கிறிஷ் நிறுவனம் வழங்கிய 70 மில்லியன் நிதியை நம்பிக்கை மோசடியாக பயன்படுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை முன் விசாரணை ஆலோசனைக்காக வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் பேச்சுவார்த்தையின் போது அரசு தரப்புக்காக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா பிரதிவாதியால் கூறப்பட்ட சில முக்கிய ஆவணங்கள் இன்று திறந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சில ஆவணங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆய்வு செய்த பின்னர் வழங்கும் திட்டம் இருப்பதாகவும் சில ஆவணங்கள் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் அனைத்து ஆவணங்களும் பெற்ற பின்னர் பிரதிவாதிகள் தங்கள் நிலைப்பாட்டை நீதிமன்றத்தில் அறிவிப்பதாக கூறினார். இந்த வழக்கு இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து பெற்று 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிதாரி சந்தேக நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை குறித்த சந்தேக நபரை அன்றைய தினம் அடையாள அணிவகுப்புக்கு முன்னிட்டு ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலே அறிவுறுத்தியுள்ளார். இதே வழக்கில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சாரதியை மே 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருவரும் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2025 மே மாதத்தின் முதல் 18 நாட்களில் 80,421 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்து 27,036 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது மொத்த வருகை அளவில் 33.6% ஆகும். இதனைத் தொடர்ந்து சீனாவிலிருந்து 5,189 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 5,486 பேரும், ஜெர்மனியிலிருந்து 5,164 பேரும், பங்களாதேஷிலிருந்து 3,863 பேரும் நாட்டை வந்தடைந்தனர். மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான அண்மைய புள்ளி விவரங்களின்படி இதுவரை 9,77,305 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அவர்களில் 1,84,095 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள், 1,09,675 பேர் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள், 92,539 பேர் ஐக்கிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.